வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் பஸ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பு, அமைச்சர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடல். கட்டாரில் வாழும் இலங்கையர்களுக்கு அவசர அறிவிப்பு. அமெரிக்கா மூழ்கடித்த ஈரானிய கப்பலிலிருந்து இதுவரை 87 உடலங்கள் மீட்பு. இலங்கையில் ஏப்ரல் இறுதி வரை தட்டுப்பாடின்றி எரிபொருள் விநியோகம், வெளியான அறிவிப்பு. இந்திய மீனவர்கள் உதவி செய்தும் கரை திரும்பாத யாழ்ப்பாண மீனவர்கள் மீண்டும் QR முறை, வடமாகாண அதிபர் சங்கம் கோரிக்கை. குவைத் கடற்பரப்பில் எண்ணெய் தாங்கி கப்பல் மீது தாக்குதல், கடல் சூழலுக்கு பாதிப்பு. மத்திய கிழக்கு போரின் தற்போதைய நிலை, தீவிரமடையும் மோதல், மக்களை வெளியேறுமாறு அறிவிப்பு. கம்பளையில் திடீரென தீப்பற்றி எரிந்த வீடு, பல பொருட்கள் எரிந்து நாசம். களனிகங்கையில் நீராடிய சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் மாயம். அவையமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கின் பல நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர் தொலைபேசியூடாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதன்படி கட்டார், லெபனான், ஜோர்தான் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் வெளி விவகார அமைச்சர்களுடன் அவர் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அப்பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலினால் அந்தந்த நாடுகள் எதிர்நோக்கியுள்ள நிலைமைகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் அதற்காக தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்தார். மேலும் அந்த நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் அமைச்சர் இதன்போது வேண்டுகோள் விடுத்தார். அந்த நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர காலங்களில் கோரப்படும் மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை தயக்கமின்றி முன்வரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மனிதாபிமான அணுகுமுறைக்காக மத்திய கிழக்கு நாடுகளின் வெளி விவகார அமைச்சர்கள் அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். அத்துடன் அங்கிருக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் அவர்கள் மேலும் உறுதியளித்தனர். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலைவரும் போர் சூழல் காரணமாக சவுதி அரேபியாவில் 109 இலங்கையர்களும், ஓமானில் 22 பேரும் வானூர்தி நிலையங்களில் சிக்கியுள்ளதாக வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று தெரிவித்தார். ஓமானில் சிக்கியிருந்தவர்களில் சிலர் நேற்று அதிகாலை இலங்கை வந்தடைந்திருக்கலாம் என குறிப்பிட்ட அவர், பாதிக்கப்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக அவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கட்டாரில் வசிக்கும் அனைத்து இலங்கை பிரஜைகளையும் தங்களை பற்றிய விவரங்களை தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு கத்தாரில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்காக வழங்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் இலங்கையர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் தொடர்புகளை பேணுவதற்கும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை இலகுபடுத்துவதற்கும் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்னெடுப்பதற்குமே இந்த தரவு சேகரிப்பு நடத்தப்படுகிறது. கோரப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் மிக துல்லியமாக உள்ளீடு செய்து அந்த படிவத்தை மிக விரைவில் சமர்ப்பிக்குமாறு தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தற்போதைய பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கட்டாரில் தங்கியுள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இவ்வாறான பதிவுகள் மிகவும் அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியில் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்த ஈரானின் ஐரிஸ் டீனா என்ற போர்க்கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது இதுவரை 87 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மீட்கப்பட்ட அவர்களின் உடல்கள் இலங்கை கடற்படையினரால் காலி கராப்பட்டிய மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிலன் 2026 சர்வதேச கடற்படை பயிற்சியில் பங்கேற்றுவிட்டு ஈரான் திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் சர்வதேச கடற்படை பயிற்சியில் ஐரிஷ் டெனா மாலுமிகள் அணிவகுத்து சென்ற காணொளி தற்போது வைரலாகி வருகிறது. இந்த போர்க்கப்பல் சர்வதேச கடல் பகுதியில் வைத்து டோர்பிடோ ஏவுகணை மூலம் தகர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்சத் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினர் இதுவரை 87 உடல்களை மீட்டுள்ளனர். மேலும் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போன 61 படையினரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலின் போது கப்பலில் சுமார் 180 பேர் கொண்ட பணியாளர்கள் குழு ஒன்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட காணொலி காட்சிகளை அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை ஈரானின் கடற்படை வலிமையை முற்றிலுமாக அளிப்பதே தங்களது முக்கிய இலக்குகளில் ஒன்று என்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் எங்கு வேண்டுமானாலும் தங்களால் தாக்குதல் நடத்த முடியும் என்பதையும் அமெரிக்காவின் உலகளாவிய அணுகல் மற்றும் இராணுவ பலத்தையும் நிரூபிக்கும் ஒரு சான்றாக இந்த நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்செத் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்த ஈரானிய கப்பலை ரகசியமாக பின்தொடர்ந்து டோர்பிடோ மூலம் அழிப்பதன் மூலம் ஈரான்
ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதியில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருண தெரிவித்தார். இதேவேளை 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை ஏற்றிய கப்பல் ஒன்று எதிர்வரும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளது என அவர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புஜைரா துறைமுகத்திலிருந்து நேற்றிரவு புறப்பட்ட இந்த கப்பல் தற்போது இலங்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் சவால்கள் நிலவினாலும் இலங்கைக்கு மசகு எண்ணெயை தடையின்றி கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் எவ்வித இடையூறுமின்றி எரிபொருளை விநியோகிப்பதற்கான முழுமையான கொள்ளளவு மற்றும் வசதிகள் கூட்டுத்தாபனத்திடம் உள்ளதாக தலைவர் மேலும் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை ஊரணி பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 2 மீனவர்களை இந்திய மீனவர்கள் பாதுகாப்பாக இலங்கை கடல் எல்லைக்குள் விட்டு சென்ற காணொளி வெளியாக உள்ள போதிலும் இலங்கை கடற்படையினரால் அவர்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஊரணி பகுதியிலிருந்து சிறிய படகில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் இயந்திர கோளாறு அல்லது சீரற்ற காலநிலை காரணமாக திசை மாறி நடுக்கடலில் தத்தளித்துள்ளனர். 6 நாட்களாக நடுக்கடலில் தவித்த இந்த மீனவர்களை அப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் அவதானித்துள்ளனர். உடனடியாக செயல்பட்ட இந்திய மீனவர்கள் நடுக்கடலில் தவித்த ஈழத்து மீனவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி மனிதாபிமானத்துடன் உதவியுள்ளனர். அத்துடன் அவர்களின் படகினையும் பாதுகாப்பாக இழுத்து வந்து இலங்கை கடல் எல்லை பகுதிக்குள் விட்டு சென்றுள்ளனர். இந்த நிகழ்வையும் இந்திய மீனவர்கள் காணொளியாக பதிவு செய்து உறவினர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனுப்பியுள்ளனர். இந்திய மீனவர்களால் உணவு வழங்கி எல்லைக்குள் விடப்பட்ட காணொளி ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையிலும் சம்பவம் நடைபெற்று 6 நாட்கள் கடந்தும் இலங்கை கடற்படையினரால் குறித்த 2 மீனவர்களையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடற்படையினரின் தேடுதல் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கவில்லை எனவும் கிடைக்கப்பெற்றுள்ள காணொளி ஆதாரத்தின் அடிப்படையிலாவது கடற்படையினர் தமது தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி காணாமல் போன மீனவர்களை விரைவாக மீட்டு தர வேண்டும் எனவும் மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் சக மீனவர்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் காங்கேசன்துறை ஊரணி கடலில் இருந்து மீன்பிடிக்க சென்று 2 மீனவர்கள் 6 நாட்களாகியும் கரை திரும்பாத நிலையில் அவர்களின் நிலைமை தொடர்பில் உரிய கவனம் செலுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் கடற்றொழில் அமைச்சரிடம் நேற்று கோரிக்கை முன்வைத்தார். தமது மீனவர்கள் காணாமல் போனவை தொடர்பில் கடற்படையினருக்கும் போலீசாருக்கும் அமைச்சராகிய உங்களுக்கு ஏற்கனவே தகவல் வழங்கியுள்ள நிலையில் அவர்களின் நிலைமை தொடர்பில் இதுவரை அவர்களின் குடும்பங்களுக்கு அறிவிக்காமை மனவருத்தத்தை தருகிறது. ஆகவே கடலில் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பிலும் அவர்களின் குடும்பத்தின் நிலைமை தொடர்பிலும் கரிசனை கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எரிபொருள் விநியோகத்தின் போது QR முறைமையை பின்பற்றுமாறு வடமாகாண அதிபர் சங்கம் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபனிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வடமாகாண அதிபர் சங்கத்தினர் மாவட்ட அரசு அதிபரை அவரின் அலுவலகத்தில் சந்தித்து இதற்கான கோரிக்கை கடிதத்தினை கையளித்துள்ளனர். எரிபொருள் பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள், நீண்ட வரிசைகள் மற்றும் ஒழுங்கின்மை ஆகியவை பொதுமக்களுக்கும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் பெறுவதற்கு 3 அல்லது 4 மணித்தியாலங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவல நிலை தொடர்வதால் அதிபர்கள், ஆசிரியர்கள் தங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்ற முடியாமல் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே சிறப்பாக கடமைகளை செய்வதற்கு எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து தேவைக்கேற்ப நியாய முறையில் பகிர்ந்தளிக்க QR நடைமுறையை மீண்டும் அமல்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் எரிபொருள் தொடர்பில் யாழ்ப்பாண மக்கள் குழப்பமடைய வேண்டாம் எனவும் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். குவைத் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் அருகே பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதுடன் இதன் காரணமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. குவைத்தின் முபாரக் அல் ஹபீர் பகுதியிலிருந்து தென்கிழக்காக 30 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த எண்ணெய் கசிவு காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் வெடிப்பு சம்பவத்துடன் எவ்வித தீ விபத்துகளும் பதிவாகவில்லை எனவும் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த கப்பலின் பணியாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திலிருந்து சிறிய படகு ஒன்று வேகமாக தப்பிச் சென்றதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இப்பிராந்தியத்தில் நிலவி வரும் பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் கடந்த சில நாட்களில் வளைகுடா கடற்பரப்பில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் ஒரு அங்கமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் முன்னெடுத்து வருகின்றனர். இப்பகுதி வழியாக பயணம் செய்யும் ஏனைய கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகளின் தாக்குதல் 5வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் முழுவதும் நடத்தப்பட்டு வான்வழி தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1045 உயர்ந்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நகரங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், வீடுகள் மற்றும் சந்தைகள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகள் ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் குடியிருப்புகள் மீது வான்வழி தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தெற்கு கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேட்டோவின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் துருக்கியின் வான்வழியில் நுழைந்த ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணையை தடுத்து வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கூட்டணியை போரில் ஈடுபடுத்த வாய்ப்பில்லை என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக அந்நாட்டு செனட் சபையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணை தோல்வியடைந்துள்ளது. குறித்த பிரேரணைக்கு எதிராக 52 வாக்குகளும் ஆதரவாக 47 வாக்குகளும் கிடைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த மோதல் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை பாதித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை ஹோர்முஸ் நீரிணையை மூடியதாக அறிவித்ததை அடுத்து பல கப்பல்கள் அந்த வழித்தடத்தை தவிர்க்கின்றன. சவுதி அரேபியா 3 ஈரானிய குரூஸ் ஏவுகணைகளை வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. துபாயில் கேட்ட சத்தமான வெடிப்பு ஒலிகள் வெற்றிகரமான வான்வழி பாதுகாப்பு தடுத்தல்களால் ஏற்பட்டவை என்றும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜோர்தானின் துறைமுக நகரமான அகாபாவிற்கு மேலாக இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணை ஒன்று ஏவப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானினால் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்றை இவ்வாறு ஜோர்தான் வான்பரப்பினூடாக அகாபா நகரத்தை தாண்டி சென்றுள்ளது. அகாபா நகருக்கு மேலாக ஏவுகணை சென்றதை அடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. எனினும் ஜோர்தானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பினால் இந்த ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டார் தலைநகர் தோஹாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகாமையில் வசிக்கும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஒரு தற்காலிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த வெளியேற்றம் மேற்கொள்ளப்படுவதாக கட்டார் உள்துறை அமைச்சகம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. இவ்வாறு வெளியேற்றப்படுபவர்களுக்கு தேவையான மாற்று தங்குமிட வசதிகளை அரசாங்கம் ஏற்கனவே ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் நிலவி வரும் ஆயுத மோதல் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக அங்குள்ள அமெரிக்க குடிமக்கள் பாதுகாப்பான சூழல் கனிந்தவுடன் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. அவசர கால பணியாளர்களை தவிர மற்ற அரச ஊழியர்கள் அனைவரும் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் வெளியேற முடியாதவர்கள் போதிய உணவு, நீர் மற்றும் மருந்துகளுடன் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து நடத்தி வரும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் உளவுத்துறை அமெரிக்காவிற்கு ரகசிய தூது அனுப்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இல்லை என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுடனான போரை எதிர்த்ததால் அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரர் காங்கிரஸில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவரது கையும் உடைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. முன்னாள் கடற்படை சார்ஜென்ட் பிரையன் மெக்கின்னஸ் செனட் ஆயுதப்படை கூட்டத்தின் போது எழுந்து நின்று அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்காக ஈரானுடன் போராட விரும்பவில்லை என்று கூறினார். இதனையடுத்து போலீசார் அங்கு விரைவாக உள்நுழைந்து அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இந்த சம்பவத்தின் போது தனது கை முறிந்ததாக முன்னாள் கடற்படை சார்ஜென்ட் பிரையன் மெக்கின்னஸ் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் புதுப்பித்தல் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் அவை ஏப்ரல் மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்குள் நிறைவடையும் என்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய முயற்சியாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. புதுப்பித்தலுக்கான தொழிலாளர் ஆதரவை இலங்கை விமானப்படை வழங்குகின்றது. 2 முனையங்களை கொண்டு பேருந்து நிலையம் 424 ரூபாய் மில்லியன் செலவில் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் தரைத்தளம் பிரதான பேருந்து முனைய பகுதியாக செயல்படும். 2வது தளத்தில் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கான ஓய்வு வசதிகள் இருக்கும். 3வது தளம் நிர்வாக மற்றும் செயல்பாட்டு சேவைகளுக்கு பயன்படுத்த பேருந்துகள், ரயில்கள் மற்றும் விமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து முறைகள் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக வளாகத்திற்குள் ஒரு புதிய தகவல் மையமும் நிறுவப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கம்பளி நகரில் நுவரெலியா பிரதான பாலம் அருகிலுள்ள மாவலி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
கம்பளி தொழுவு பிரதான சாலையில் மாவலி ஆற்றையொட்டியுள்ள குறித்த வீடு இன்று திடீரென தீப்பற்றி எறிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்தினால் வீட்டிலிருந்த சில பொருட்கள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் கம்பளி போலீஸ் அதிகாரிகள், பிரதேச மக்கள் மற்றும் கம்பளி நகர சபையினர் ஈடுபட்டனர். வீட்டிற்கு அருகில் தீ வேகமாக பரவியிருந்ததால் அங்கிருந்த பல பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொஸ்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு வேப்பார் உணவகத்திற்கு அருகிலுள்ள கழனிகங்கையில் நீராட சென்ற இருவரில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. காணாமல் போனவர் வத்தலை மாப்புளு பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் எனவும் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த மாணவர் சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தடவியல் விஞ்ஞான பீடத்தில் பயின்று வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கல்விசார் நடவடிக்கை ஒன்றிற்காக ஏனைய மாணவர்களுடன் இணைந்து கடந்த 2 மாதங்களாக குறித்த ஹோட்டலில் தங்கியிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரின் உதவியுடன் கொஸ்கம போலீசார் இணைந்து காணாமல் போன மாணவரை தேடும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். களுத்துறை மத்துகம பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பதுடன் குறித்த வீட்டிற்கு மாத்திரம் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்துகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்த முயன்ற 2 இந்திய பிரஜைகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தாய்லாந்திலிருந்து FT-142 என்ற விமானம் மூலம் வருகை தந்திருந்தனர். இவர்களது கைப்பைகளில் இருந்து சுமார் 3 கிலோகிராம் குஷ் கஞ்சா மற்றும் 182 கிராம் கஷிஷ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரும் 26 மற்றும் 37 வயதுடையவர்கள். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் 32 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் மற்றும் போதைப்பொருள் பொதிகள் காவல்துறையின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். திருகோணமலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜரட்னம் தாட்சாயணி அவர்கள் 2/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவதம் எய்தினார். யாழ்ப்பாணம் சுண்டிக்குடி பாண்டியன் தாழ்வை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா மகேஸ்வரி அவர்கள் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் தாவடி வடக்கு கொக்குவிலை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமேஸ்வரி சின்னத்துரை அவர்கள் 4/3/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் இடைக்காட்டை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த கிருஷ்ணானந்தன் சிவபாக்கியம் அவர்கள் 4/3/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.